டாப் ஆஃப் த டேபிளில் பல்தன்ஸ் மீண்டும் ஒரு முறை நடந்த டை பிரேக்கர். இது மாதிரி மேலும் பல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுநர் தொட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டே நம்பர் 6 மேட்ச் நம்பர் 11 பிட்வீன் புனேரி பல்தன் விசஸ் பெங்கால் வாரியர்ஸ். இந்த மேட்ச்சில் 45க்கு 36ங்கிற வித்தியாசத்தில் புனேரி பல்தன் இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புனேரி பல்தனோட ஸ்டார்டிங் 7ல் புனேரி பல்தனோட கேப்டன் அஸ்லாம் இனாம்தார் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பங்கஜ் மோகிதே, அபினேஷ் நடராஜன், குர்தீப், ஆதித்யா ஷிண்டே, கௌரவ் கத்ரி, விஷால் சேகல் மாதிரி பிளேயர் ப்ளே பண்ணாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புனேரி பல்தனோட சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் தாது அசோ, ஸ்டூவர்ட் சிங், வைபவ், மாடிக், ராகேஷ் ஆமன், சச்சின் மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்போனன்ட் டீமான பெங்கால் வாரியர்ஸோட ஸ்டார்டிங் 7. இந்த ஸ்டார்டிங் 7ல் பெங்கால் வாரியர்ஸோட கேப்டனாக தேவங் தலால், அது மட்டும் இல்லாமல் வைஸ் கேப்டனாக நிதேஷ்குமார், அது மட்டும் இல்லாமல் மன்பிரீத், ஆசிஸ், பிரதீக், மயூர் கதம், புனித் மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. இந்த பெங்கால் வாரியர்ஸோட சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் ஜாங்குன்லி, சந்தீப், சுஷில், விஷால், அது மட்டும் இல்லாமல் மஞ்சித், அங்கித், விஷ்ணுவாஸ்ங்கிற பிளேயர்ஸ்லாம் சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் இருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரைட் வெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் டிஃபென்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த டீம் தான் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க நிலமையில இருந்துச்சு. அந்த நிலமையில புனேரி பல்தன் இந்த மேட்ச்சில் டிஃபென்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் பெங்கால் வாரியர்ஸோட டிஃபென்ஸ் கொஞ்சம் சொதப்பினால இந்த மேட்சை ஈஸியாக புனேரி பல்தன் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. பெங்கால் வாரியர்ஸோட டிஃபென்ஸ் இந்த மேட்ச்சில் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாங்க. எப்படின்னா, அவங்களோட 2 கார்னரையுமே ஃபஸ்ட் சாய்ஸ் கார்னரை சப்ஸ்டியூட் பண்ணி பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு இது பெங்கால் வாரியர்ஸுக்கு மறக்கக்கூடிய மேட்சாக இருந்துச்சு. ஏன்னா பெங்கால் வாரியர்ஸோட டிஃபென்ஸ் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. அதே ஆப்போனன்ட் டீமான புனேரி பல்தனோட டிஃபென்ஸ்னு பார்த்தா 2 பிளேயர்ஸ் ஹைஃபை எடுத்திருக்காங்க. அவங்களோட லெஃப்ட் சைட் டிஃபென்ஸில் ஆடக்கூடிய குர்தீப் சாங்வானும், அது மட்டும் இல்லாமல் அவங்க மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு விஷால் பரத்வாஜும் இந்த மேட்ச்சில் ஹைஃபை போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு புனேரி பல்தனோட டிஃபென்ஸ் கொஞ்சம் ஃபார்மில் இருந்தனால இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க புனேரி பல்தன். என்னதான் தேவங் தலால் ஃபார்மில் இருந்து 21 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் இந்த மேட்சை டிஃபென்ஸ் காரணமாக பெங்கால் வாரியர்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 டீமோட டாப் பெர்ஃபார்மர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புனேரி பல்தனோட டாப் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்தா ஆதித்யா ஷிண்டே 11 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மட்டும் இல்லாமல் அஸ்லாம் இனாம்தார் 10 ரைட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 1 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காரு. நான் முன்னே சொன்ன மாதிரி குர்தீப் சாங்வான், விஷால் பரத்வாஜ் 5 டேக்கிள் பாயிண்ட் எடுத்து புனேரி பல்தன் வின் பண்ணுறதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே தேவங் தலால் பெங்கால் வாரியர் சைடு வந்து பார்த்தா தேவங் தலால் 17 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். அதே மாதிரி பிரதீக் மற்றும் மஞ்சித் தலா 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் அவங்க லூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட டிஃபென்ஸ் தான் நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 டீம்லேருந்து ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புனேரி பல்தனோட ஸ்டார்டிங் 7ல் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்து பார்த்தா பங்கஜ் மோகிதே 5 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி அபினேஷ் நடராஜன், அவங்க ரைட் கார்னர் பொசிஷனில் விளையாடக்கூடிய அபினேஷ் நடராஜன் 1 பாயிண்ட், குர்தீப் சாங்வான் மற்றும் விஷால் பரத்வாஜ் ஹைஃபை போட்டிருக்காங்க. கௌரவ் கத்ரி 1 பாயிண்ட், ஆதித்யா ஷிண்டே 11 பாயிண்ட்ஸ், அஸ்லாம் இனாம்தார் 10 ரைட் பாயிண்ட் ப்ளஸ் 1 டேக்கிள் பாயிண்ட் 11 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் புனேரி பல்தனோட கேப்டன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புனேரி பல்தனோட சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா புனேரி பல்தன் சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் தாசோ ப்ளே பண்ணியிருந்தார். ஆனால் எந்த வித புள்ளிகளும் எடுக்கல. வைபவ் ப்ளே பண்ணியிருந்தார், அவரும் எந்த வித புள்ளிகளும் எடுக்கல. மீதி யாரும் புனேரி பல்தன் சப்ஸ்டியூட் லிஸ்ட்லேருந்து மெயின் 7க்கு கோச் அஜய் தாக்கூர் இறக்கி விடல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெங்கால் வாரியர்ஸோட ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸில் அவங்களோட கேப்டனான தேவங் தலால் 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் மயூர் கதம் 1 பாயிண்ட், பிரதீக் 2 பாயிண்ட், மன்பிரீத் 4 பாயிண்ட், புனித்குமார் 4 பாயிண்ட், நிதேஷ்குமார் 0 பாயிண்ட்ஸ், ஆசிஸ் 0 பாயிண்ட்ஸ்னு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட சப்ஸ்டியூட் லிஸ்ட்லேருந்து வந்து மெயின் 7ல் ப்ளே பண்ண பிளேயர்னா அங்கித், மஞ்சித், சுஷில் காம்ப்ரேக்கர், அது மட்டும் இல்லாமல் சந்தீப் சானிங்கிற பிளேயர் ப்ளே பண்ணியிருந்தார். இதில் மஞ்சித் மட்டும் 2 பாயிண்ட், அங்கித் 1 பாயிண்ட் சேர்த்துருந்தாங்க. மீதி சுஷில் காம்ப்ரேக்கரும் சச்சின் சானியும் எந்த வித புள்ளிகளும் எடுக்கல. வேறு யாரையுமே கோச் நவீன்குமார் மெயின் 7ல் இறக்கி விடலை. அடுத்து இந்த மேட்ச் முடிவில் புனேரி பல்தன் 3 கன்சிக்யூட்டிவ் வெற்றி பெற்று டேபிள்லேயே டாப்பில் இருக்காங்க. அதே மாதிரி பெங்கால் வாரியர்ஸ் 1 வின் 1 லாஸோட டேபிளில் 6th பொசிஷன் பிடிச்சிருவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டேஸ் நம்பர் 6ல் நடந்த 2வது மேட்ச். அதாவது
யூமும்பா விசஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் 36-36 ட்ரா ஆகி டை பிரேக்கரில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ணாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங்கில் யூமும்பா பாயிண்ட்டை எடுத்தாங்கன்னு சொல்கிறத விட ஹரியானா ஸ்டீலர்ஸ் பாயிண்ட்டை விட்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ரைடிங் போனால் செல்ஃப் அவுட், டிஃபென்ஸில் வந்தால் செல்ஃப் அவுட்டுன்னு பாயிண்ட்டை வாரி கொடுத்தாங்க யூமும்பாவுக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு 13 பாயிண்ட்ஸ் லீடில் புனேரி பல்தன் யூமும்பா இருந்தாங்க. அடுத்த ஒரு ஆல் அவுட் நடந்தோடனே அடுத்த 10 நிமிஷத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு கம்பேக் கொடுத்து வந்தாங்க. ஆனால் ஆட்டத்தோட கடைசி அதாவது ஆஃப் டைமில் ஒரு சூப்பர் டேக்கிள் ஆயிடுச்சு. அதனால் 3 பாயிண்ட்ஸில் லீடுக்கு இருந்தாங்க யூமும்பா. அதே 3 பாயிண்ட் லீடில் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனிச்சு. செகண்ட் ஹாஃபில் ரெண்டு டீமும் மாற்றி ஆடி கம்பேக் கொடுத்து ரெண்டு டீமும் லீடு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டில் ஒரு சூப்பர் ரைட் போட்டார் நவீன்குமார் எக்ஸ்பிரஸ். இந்த ரைடில் ஈஸியாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் மேட்ச்சு கைக்குள்ளே வந்துச்சு. அப்படி மேட்ச் ட்ரா பண்ணி டை பிரேக்கர் போயிட்டு இந்த மேட்ச்சு ஈஸியாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ணாங்க. டை பிரேக்கரில் ஃபஸ்ட்டே ஒரு சூப்பர் ரைடு போட்டார் வினய் தாட்டியா. அதனால் இந்த மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போனாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் 7. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்டார்டிங் 7. இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்டார்டிங் 7ல் அவங்களோட கேப்டனாக அவங்க ஜெகதீப் தாட்டியா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் சென்பால், வினய் தாட்டியா, சிவம் பட்டாரே, நீரஜ்குமார், ராகுல் ஆரி, நவீன் குமார் கோயத்துங்கிற பிளேயரெல்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங் 7ல். அதே மாதிரி ஹரியானா ஸ்டீலர்ஸோட சப்ஸ்டியூட் லிஸ்ட்டுன்னு பார்த்தா ஹர்ப்ரீத், அங்கித், ரித்திக், ஜெயசூர்யா, சாகில், கணேசம், விஷாலுங்கிற பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்போனன்ட் டீமான யூமும்பாவோட ஸ்டார்டிங் 7. இந்த யூமும்பாவோட ஸ்டார்டிங் 7ல் அவங்களுக்கு கேப்டனாக சுனில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரிங்கு, சந்தீப், லோகேஷ், கோசல்யா, ரோஹித், ராகவ், பர்வேஸ் பெஞ்சால், அஜித் சௌகான் மாதிரி பிளேயர்ஸில் ஸ்டார்டிங் 7ல் இருந்தாங்க. அதே அவங்களோட சப்ஸ்டியூட் லிஸ்ட்டுன்னு எடுத்து பார்த்தா அனில், சஃபர்தனி, சதீஷ், விஜய், ரவி, முகிலன், சண்முகம், கோபின்யன் அவங்களோட பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டீமோட டாப் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் இருந்து யூமும்பா சைடில் டாப் பெர்ஃபார்மர்னு பார்த்தா அஜித் சௌகான் 11 ரைட் பாயிண்ட்ஸ், சுனில் 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ், லோகேஷ், கோசல்யா 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதே ஹரியானா ஸ்டீலர் சைடுன்னு பார்த்தா நவீன்குமார் 9 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். அதே மாதிரி வினய் தாட்டியா 8 ரைட் பாயிண்ட்ஸ், சிவம் 6 ரைட் பாயிண்ட்ஸ்னு எடுத்திருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டீமோட டாப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ். இதில் நவீன்குமார் கோயத் 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். அதே மாதிரி தான் நீரஜ், ஜெகதீப், ராகுல் ஆரி, ராகுல் சென்பால் மாதிரி பிளேயர்ஸ் தலா 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ரைடர்ஸான வினய் 8 பாயிண்ட் எடுத்திருந்தார். அதே மாதிரி சிவம் பட்டாரே 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். இந்த சப்ஸ்டியூட்லேருந்து யாரும் எந்த வித புள்ளிகளும் எடுக்கல. அதே மாதிரி ஆப்போனன்ட் டீமான யூமும்பா சைடு ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்து பார்த்தா யூமும்பா சைட்லேருந்து அஜித் சௌகான் 12 பாயிண்ட், சுனில்குமார் 3 பாயிண்ட்ஸ், பர்வேஸ் பெஞ்சால் 1 பாயிண்ட், ரோஹித், ராகவ் 3 பாயிண்ட், சந்தீப் குமார் 4 பாயிண்ட், ரிங்கு 1 பாயிண்ட், லோகேஷ், கோலிசிலியா 3 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் 36-36 ட்ரா இருந்துச்சு. இந்த மேட்ச் டை பிரேக்கருக்கு போயிடுச்சு. டை பிரேக்கரில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ணாங்க. இந்த டை பிரேக்கரில் மொத்தம் 5 ரைடு எடுக்கலாம். இந்த 5 ரைடு போயிட்டு ஈஸியாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரைட்லேயே சிவம் பட்டாரை வினய் தாட்டியா மேட்சை மாற்றிட்டார். அதுக்கப்புறம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ்லேருந்து போன ரைடர்ஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி யூமும்பா சைட்லேருந்து வந்த ரைடர்ஸு ஹரியானா ஸ்டீலர்ஸ் பாயிண்ட்டை விட்டு கொடுத்து ஈஸியாக இந்த மேட்ச்சு 6-5ன்னு அந்த மேட்ச்சை ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு மேட்ச் லூஸ் பண்ணி ஒரு மேட்ச் வின் பண்ணி டேபிளில் 8வது பொசிஷனில் இருக்காங்க. அதே மாதிரி யூமும்பா 2 மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் லூஸ் பண்ணி டேபிளில் 3rd பொசிஷனில் இருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு PK Sports. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.